Hey everyone, it's been a while. I know I got busy with so many things that you haven't seen me for a long time. But don't worry, email வந்து weekly once or monthly twice, definitely I'll post a video. So thumbnail already பார்த்திருப்பீங்க. This video is all about referral. நீங்க வந்து மற்ற கம்பெனிஸ்ல எப்படி ரெஃபரல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா what will be the procedure and நான் கரண்ட்ல ஒர்க் பண்ற கம்பெனில உங்களுக்கு ரெஃபரல் வேணும்னாலும் என்ன மாதிரி ப்ரொசீஜர் நீங்க ஃபாலோ பண்ணா you will get a referral தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். So without further ado, let's get started. I'm Ramya. I'm currently working as a senior software engineer. ரெஃபரன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கு. நிறைய பேருக்கு டூஸ் தெரியும் பட் டோன்ட்ஸ் தெரியவே தெரியாது. ஐ லெட் யூ நோ ஆல் தி டீடைல்ஸ். என்னென்ன டோன்ட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்பர் 1, டோன்ட் ரிலை ஆன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் போய் அப்ரோச் பண்ணுவாங்க. இப்போ நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கு தான் அப்ளை பண்றீங்க அப்படின்னா இட் டசன்ட் மீன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரால தான் உங்களுக்கு வந்து ரெஃபரல் கொடுக்க முடியும்னு இல்லை. அந்த கம்பெனில ஒர்க் பண்ற யார் வேணா உங்களுக்கு ரெஃபரல் கொடுக்கலாம். நீங்க நல்லா நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கிறப்ப லிங்க்டின்ல நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க நிறைய பேர் அப்ரோச் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நிறைய பேர் வந்து 500 கனெக்ஷன்ஸ் லெஸ் தென் 500 கனெக்ஷன்ஸ்ல வந்து அவங்களுக்கு யாருமே கான்டாக்ட் பண்ணாம இருப்பாங்க. நீங்க அவங்கள்ட்ட கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஃபரல் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அவங்க உங்களுக்கு கன்சிடர் பண்ண சான்சஸ் இருக்கு. பிகாஸ் அவங்களோட டிஎம்ஸ்ல நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ திஸ் டிப்ஸ் வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. செகண்ட் டோன்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டோன்ட் பி வேக். ரெஃபர் மீ எனிவேர். அந்த மாதிரி வந்து ஒரு எதுவுமே கண்டென்ட்டே இல்லாம போய் நீங்க ரெஃபர் பண்ணுங்க நிறைய பேர் கேட்பாங்க. எனக்குமே நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அப்போ எனக்கு எப்படி தெரியும் நீங்க ஒரு ஜாப் ஐடி ஷேர் பண்ணல, உங்களோட ஸ்கில் செட் ஷேர் பண்ணல, உங்களை பத்தி எதுவுமே தெரியல, எனக்கு ரெஃபரல் இருந்தா சொல்லுங்க. எப்படி ரெஃபரல் இருந்தா சொல்லுவாங்க? உங்களோட கரண்ட் ஸ்கில் செட் பத்தி உங்களுக்கு ஆப்வியஸா தெரிஞ்சிருக்கணும்ல. சோ நீங்க வந்து சென்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ரொம்ப வேகான சென்டென்ஸ் எல்லாம் நீங்க சென்ட் பண்ணவே கூடாது. தேர்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டோன்ட் ஃபோர்ஸ் தம். பிகாஸ் ரெஃபரன்ஸ் ஆர் ஃபேவர், ரைட்? ஸோ திஸ் இஸ் நாட் ஆப்ளிகேஷன்ஸ். அவங்க பண்ணிதான் ஆகணும்னு அவசியம் கிடையாது. மேபி அவங்க பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இஃப் தே திங்க் நீங்க வந்து யூ ஆர் a good fit for the company நினைச்சாங்கன்னா they'll definitely do. பட் சம்டைம்ஸ் அவங்க பண்ண மாட்டாங்க. அதுக்காக போய் ஒரு ஹார்ஷா ரிப்ளை பண்றது இல்ல வந்து நீங்க கண்ட்ரோவர்ஸா மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ டோன்ட் டூ தட். லாஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டோன்ட் பி அன்ப்ரொஃபஷனல். ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி. நீங்க வந்து உங்களுக்கு ஒருத்தவங்க ரெஃபரல் கொடுக்கல அப்படின்னா எனிவே நீங்க வந்து பொலைட்டா ஃபாலோ பண்றது ஃபைன். பட் நீங்க வந்து ரூடா மெசேஜ் பண்றது, உனக்கு போய் நான் மெசேஜ் பண்ண பார்த்தியா நீ எனக்கு கொடுக்கவே இல்லை ரெஃபரல் அப்படிலாம் நீங்க சொல்லவே கூடாது. ஸோ தட் இஸ் கைண்ட் ஆஃப் அன்ப்ரொஃபஷனல். டோன்ட் டூ தட். ஓகே, ஸோ இப்போ டூஸ் பத்தி நம்ம தெரிய போகுது. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். நீங்க எப்பயுமே வந்து ஒருத்தவங்கள்ட்ட ரெஃபரல் கேட்கும் போது ப்ளீஸ் மென்ஷன் த ஜாப் ஐடி. பி வெரி ஸ்பெசிபிக் அபவுட் த ஜாப்ஸ் அண்ட் த பொசிஷன். ஏன் அப்படி நான் சொல்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணிருந்தாலும் அவங்க உங்களை ரெஃபர் பண்றதுக்கு நீங்க எந்த ஜாபுக்கு அப்ளை பண்றன்ற உங்களுக்கு ஒரு ஐடி தெரியணும். இட் கேன் பி ஜாப் ஐடி, இட் கேன் பி ரெக்வசிஷன் ஐடி, வாட் எவர் இட் இஸ், பட் சம் ஐடி வில் பி தேர். ஸோ நீங்க அந்த ஐடி கொடுத்து நீங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா எனக்கு இந்த பர்டிகுலர் ஜாபுக்கு எனக்கு நீங்க வந்து ரெஃபரல் கொடுங்க. பிகாஸ் தீஸ் ஆர் மை ஸ்கில் செட்ஸ். நான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் மை ரெஸ்யூமே. நீங்க வந்து எனக்கு இது அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னா டெஃபினெட்லி தே வில் கன்சிடர் யூ. Second thing is reach out professionally because LinkedIn is not like Instagram, Facebook kind of thing. It's a professional platform. நீங்க அவங்க ரொம்ப ப்ரொஃபஷனல் வேல வந்து அவங்க ரெஸ்பெக்டா நீங்க வந்து அவங்கள்ட்ட கேட்கணும். சும்மா வந்து hey hi everyone, that's completely fine, but the formal is very very important. Third thing is always attach your resume because ஒரு ஜாப் ஐடி சென்ட் பண்ணி ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களால வந்து உங்களோட ரெஸ்யூமே அவங்க தான் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். Sometimes two things will be happen. ஒன்ஸ் அவங்க உங்களுக்கு வந்து டைரக்டா உங்களோட இமெயில் ஐடி மட்டும் கொடுத்தா உங்களுக்கு டைரக்டா உங்களுக்கு மெயில் வந்துடும். நீங்க வந்து ரெஸ்யூமே வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து அவங்களோட போர்ட்டல்ல அவங்க வந்து ரெஸ்யூமே அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மெயில் வரும். ஸோ இந்த மாதிரியான நிறைய டிஃப்ரெண்ட் ஃபாலோஅப்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அதனால வந்து உங்களோட ரெஸ்யூமே நீங்க ஆல்வேஸ் ஷேர் பண்ணுங்க. ஸோ எப்படி ஃபார்மேட்ல நான் ஷேர் பண்ணுறது உங்களுக்கு சொல்றேன். லாஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரஸ் கிராட்டிடியூட். உங்களுக்கு அவங்க ரெஃபரல் கொடுத்தாங்க அப்படின்னா பொலைட் வேல தேங்க் பண்ணுங்க. ரெஃபரல் கொடுக்கலனாலும் பொலைட் வேல ஃபாலோ பண்ணுங்க. இல்ல உங்ககிட்ட இருந்து வரவே வராதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஜஸ்ட் விட்டுருங்க. ஸோ நம்ம வந்து ரூடா மெசேஜ் பண்ணி எதுவுமே ஆக்சுவலி ஆக போறது இல்லை. பிகாஸ் அவங்க மட்டும் நமக்கு இல்லை, நிறைய பேர் ஆல்ரெடி இருக்காங்க ஒரு கம்பெனில. உங்களுக்கு ஒரு ரெஃபரல் வாங்கணும் அப்படின்னா நீங்க யாரை ஃபோக்கஸ் பண்றீங்களோ அவங்க மட்டும் பொசிஷன் கிடையாது. தேர் ஆர் plenty of members are already there. ஸோ நீங்க அவங்கள அப்ரோச் பண்ணலாம். ஸோ டோன்ட் லூஸ் யுவர் ஹோப். Coming to the Accenture referral process, Accenture வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு மெயில் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க யாராச்சும் ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. பிகாஸ் there are plenty of jobs available. எவ்வளோ லே ஆஃப்ஸ் நடக்குதோ ஈக்குவல் நமக்கு வந்து நிறைய ஜாப்ஸும் வந்து நிறைய பீப்புள் வந்து ஹையர் பண்றாங்க. அதுல பர்டிகுலரா நான் பாக்குற நிறைய ஜாப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கைட்வேர் டெவலப்பர்ல நிறைய பேர் எடுக்கிறாங்க. இட்ஸ் ஸ்பெசிபிக் டு இன்சூரன்ஸ் டொமைன். செகண்ட் திங் இஸ் SAP. So that is also specific to ERP domain. So இதெல்லாம் நிறைய பேர் எடுக்கிறாங்க. நான் பார்க்குறேன் SAP, SAP ABAP, SAP HANA, SAP consultant, developers,
நிறைய மெயில் டெய்லி வருது. ஸோ ரெஃபரன்ஸ் வந்து நீங்க வந்து கேட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்லி கிவ் யூ. தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜாவா என்டர்பிரைஸ் எடிஷன். ஆல்வேஸ் ஜாவாக்கு வந்து வெல்கம் இருக்கு எல்லா பிளேஸ்லயும். லாஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜெனிஐ வந்து இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எக்ஸென்ச்சர்ல போயிட்டு இருக்கு. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஹைரிங் இன்ஜினியர், ப்ராம்ப்ட் இன்ஜினியர், ஜெனிஏ இன்ஜினியர்ஸ் அண்ட் ஆல். ஸோ அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனாலும் இந்த ரெஃபரல் ஈஸியா நீங்க வந்து அப்ரோச் பண்ணலாம். நீங்க வந்து எனக்குமே வந்து ரெஃபரலுக்கு வந்து நீங்க ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஐ டெஃபினெட்லி கிவ் யூ, பட் த ஃபார்மேட் வில் பி தேர். பிகாஸ் நீங்க வந்து நிறைய பேர் வந்து ஜஸ்ட் ஹாய் உங்க கம்பெனி ரெஃபர் பண்ணுங்க அப்படின்ற 2 மெசேஜும் நிப்பாட்டிடுறீங்க. ஐ டோன்ட் நோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், அவங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில விஷயங்கள் எனக்கு கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஹேவ் டு ஷேர் யுவர் ரெஸ்யூமே, தென் ஐ நீட் டு see the resume. அது எல்லாமே ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா then only I can able to refer, right? அதுக்கு விட்டுட்டு நம்ம வந்து ஹாய் உங்க கம்பெனி ரெஃபர் பண்ணுங்க. How can I refer them without having their resume? So this is one of thing. செகண்ட் திங் பாத்தீங்க அப்படின்னா they never mention the job IDs எல்லாமே ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னா நான் அவங்களோட ரெஸ்யூமேல போய் அவங்களோட ஜாப் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு ஸ்கில் செட் எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் போய் எக்ஸென்ச்சர் கெரியர்ல போய் ரெஃபர் பண்ணணும்னு எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? That's also not possible. You have to give your job ID, you have to give your resume, then someone will refer you definitely. So that will be the process. So நீங்க ப்ராசஸ் நீங்க வந்து பண்ணும்போது நீங்க எப்படி கேட்கணும் அப்படின்னா first you have to share their job ID. That's very important thing. Second thing is please always attach your resume. Third thing என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா just share some of the information like உங்களோட நேம் என்ன, உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர், உங்களோட ரெஸ்யூமே. ஸோ தட் இஸ் கம்ப்ளீட்லி எனஃப். அண்ட் மோரோவர் உங்களோட இமெயில் ஐடி. ஸோ உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் இமெயில் இருந்துச்சுன்னா அதுவும் நீங்க ஷேர் பண்ணலாம். ஸோ இதை வந்து அந்த ஃபார்மேட் வந்து உங்களுக்கு கீழே வந்து பிளேஸ் பண்றேன். ஸோ அந்த ஃபார்மேட் படி நீங்க அப்படியே அனுப்பிச்சிங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் டெஃபினெட்லி ரெஃபர் யூ. நாட் ஓன்லி நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணல அப்படின்னாலும் பரவாயில்ல, ஆக்சென்ச்சர்ல இருக்கிற யாரோட உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க யாரும் வேணா இந்த ஃபார்மேட்ல கான்டாக்ட் பண்ணி ரெஃபர் கேட்கலாம். அப்படி நீங்க என்ன வந்து ரெஃபர் பண்றதுக்கு கேக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் யூஸ் LinkedIn. நீங்க வந்து எனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்த உடனே நான் வந்து இமிடியேட்டா அக்செப்ட் பண்ணிப்பேன். ஸோ லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் I was not completely active, but இனிமேல் வந்து டெஃபினெட்லி ஆக்டிவ்ல இருப்பேன். பட் அந்த லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் கூட நான் வந்து எல்லாருக்குமே பிங்க் பண்ணிட்டு இருந்தேன். மோஸ்ட் ஆஃப் தெம் நோ. Don't use my mail ID because my mail ID is like official mail ID. So நான் வந்து ஒரு லிங்க் டச் பண்றதுக்கெல்லாம் you know the security consequences, right? So I don't want to do that. அதர் கம்பெனிஸ்ல எப்படி ரெஃபரல் வாங்குறதுனாலும் உங்களுக்கு சேம் ப்ராசஸ் தாங்க. உங்களுக்கு ஜாப் ஐடி, ரெக்வசிஷன் ஐடி இல்ல சம்திங் வந்து அங்க இருக்கும். நீங்க அந்த போர்ட்டல்ல பாத்தீங்க அப்படின்னா you have to mention the same ID to them, then only they can able to refer. So நீங்க அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா, ரெஸ்யூம் அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. உங்களுக்கு நான் அனுப்பிச்ச ஃபார்மேட் நீங்க யூஸ் பண்ணுங்க. அந்த ஃபார்மேட் பிடிக்கலையா நீங்களே நல்ல ஃபார்மேட் ChatGPT கிட்டயோ Copilot கிட்டயோ இல்ல நீங்க சொந்தமாவே எழுதிக்கோங்க. But the one thing is you have to mention your skill set. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, why you are fit for the company ன்ற எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருங்க. So I hope this video definitely will help you. If you have any further question, you can reach out to me on Instagram, LinkedIn, or even a drop message in this comments. Thank you so much for your time. Bye bye.